வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே அவங்களுடைய ஹேபிட் என்னென்னா, எல்லோரும் ஓட்டு போட்டு யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள தான் அனுப்புவாங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வீக்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் போகிறேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீக்கில் என்னடானா இப்போ யார் போகிறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து யார் போகிறது அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரி வந்து கரெக்டாக பேசுகிறாங்க. ஆர்ஜே ஆனந்தி போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே உள்ளவங்களையெல்லாம் மண்டையை கழுவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க தான் டீமை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த தடவை அவங்க போகட்டும் அப்படின்னு கரெக்டான சொல்கிறாங்க மஞ்சரி. உடனே நம்ம அன்சிதா வந்து ரியாவை சொல்கிறாங்க. ரியா போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாச்சனா இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. ஏன்னே தெரில, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, உங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரில. உடனே அது ஊதுது, ரியா தான் நான் போகணும் அப்படின்னு. உடனே ரியா சொல்லுது, இந்த வீக் வந்து எனக்கு ரொம்ப க்ரூசியலான வீக் அப்படின்னு. அது வேணால் கரெக்டு தான். ஆனால் போன வீக் ஃபுல்லாக அதுக்கு வந்து நல்லா விளாண்டதுனாலையோ இல்லை அது வெளியே தெரிஞ்சதுனாலையோ அதையே எல்லோரும் கார்னர் பண்ணாங்க அந்த பொண்ணை. ஸோ அதோட ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஒழிய, பட் மற்றபடி தப்பாக எப்படின்னு தெரியல. உடனே நம்ம தர்சிகா அவங்க வந்து அந்த 200% கொடுக்குற தர்சிகா அக்கா, க்ரூசியல் வீக்கில் நீ அங்கே போகிறது தான் உனக்கு ரொம்ப நல்லது. ஏக்கா நீ அங்கே போகவே இல்லையே, 4 வீக் ஆச்சு. போன வாரம் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் வீக் நான் போகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஏன் போகலை இந்த வீக்கு என்னன்னு தெரியல. ஸோ தர்சிகா கூட போயிருந்துருக்கலாம். உடனே நம்ம மஞ்சரிக்கும் ஹன்சிதாவுக்கும் ஏதோ சம்திங்ஸ் கான்வர்சேஷன் போகுது. மண்டே கழுவுறதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக மஞ்சரி வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. போன வாரம் போன ஜாக்கே, அவ்வளோ நல்லா கேம் விளாட்ற ஜாக்கே போன வாரம் போய் ஆள் தெரியாமல் போயிட்டாங்க. வைல்டு கார்டு வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்த ரியா போனால் அவங்க அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு வேலிடான பாயிண்ட்டுங்க. செம்ம பாயிண்ட்டு. ஏன் ஆர்ஜே ஆனந்தி, தர்சிகா இவங்கெல்லாம் பாய்ஸ் டீமுக்கு போக பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரில. 200% கொடுக்குற தர்சிகாலாம் கண்டிப்பாக போய் ப்ளே பண்ணலாம். ஏன் போக மாட்றாங்க? நம்ம தெரிய மாட்டோமா என்னன்னு தெரியல. வைல்டு கார்டு என்ட்ரியை யூஸ் பண்ண பார்க்குறாங்களா, இல்லை அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சளுடைய பாயிண்ட் கரெக்டாக என்னென்னு கரெக்டாக சொல்லுங்கள். ஆர்ஜே ஆனந்திலாம் மிரண்டாங்க போல் நேற்று ஹாட் சீட்டில் இருக்கவும். கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியுது. ஐயோ நம்மளை அனுப்பி விட்ருவாங்களோ, சும்மாவே போன வாரம் ஹாட் சீட்டில் உட்கார வச்சுட்டானுங்க, இந்த வாரம் அங்கே போய் அங்கே அவங்க நம்மளை டம்மியாக்கி திருப்பி நம்மளை வெளியே அனுப்பி விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மரண பயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நல்லா விளாட்றதா இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவாங்க. எல்லா நாளுமே இப்போ இங்கே போய் தான் ஆகணும். ஸோ ஏன் போகிறதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியல. இதுக்கு முந்தின வீக்லாம் அவ்வளோ போட்டியாக இருந்த பாய்ஸ் டீமுக்கு போகிற கேர்ள்ஸ் இந்த வாரம் போகிறதுக்கு தயங்குறது ஏன்? ஓகே, பார்ப்போம்.